viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகாய் பஜ்ஜி. மிளகாய் பஜ்ஜி வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிளகாயை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கிங்க. கழுவுன மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க. இதில் நடுவில் விதை இருக்கும். விதையோடையும் நம்ம மிளகாய் பஜ்ஜி பண்ணலாம். விதையை ரிமூவ் பண்ணிட்டும் பண்ணலாம். விதையோடு பண்ணால் ரொம்ப காரமாக இருக்கும். சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது. அதனால் விதையை லேசாக ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். இந்த மாவு வீட்டில் இல்லாதவங்க கடைகளில் இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி மிக்ஸ் கிடைக்கிது, அது யூஸ் பண்ணியும் பஜ்ஜி பண்ணலாம். சோடா உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். ஒரு அகலமான கிண்ணத்தை எடுத்து அதில் கடலை மாவு, அரிசி மாவு, 1 பிஞ்ச் சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருந்தால் பஜ்ஜி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி எண்ணெயை குடிச்சிட்டு வரும். அதனால் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் கரைச்சிக்கிங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். பஜ்ஜி மாவை மிளகாயில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி தூக்குனோம்னா எக்ஸ்ட்ரா மாவுலாம் கீழே வடிஞ்சிரும். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பஜ்ஜியை ஒன்றொன்னா உள்ளே போடுங்க. பஜ்ஜி ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு கரண்டியை விட்டு திருப்புங்க. இந்த மிளகாய் பஜ்ஜி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த பஜ்ஜி வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மிளகாய் பஜ்ஜி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you.